எத்தனை காலம்தான் ஒரு சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் கெஞ்சிக்கிட்டே இருக்க முடியும்? கூடுதல் சீட் கொடுத்தே ஆகணும்னு போர்க்கொடி தூக்கி இருக்காங்க திமுக கூட்டணி கட்சிகள். 2018 சேர்ந்த திமுக கூட்டணி அப்படியே இருக்காங்க. தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஒட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு எல்லாரும் சொல்ல, இப்போ வரப்போற 2026 தேர்தலுக்கு முன்னாடி தோல்வி பயத்தால கூட்டணி மாறும் ஐடியாவில் இருக்காங்களாம் திமுக கூட்டணி கட்சிகள். ஒரு கொடிக்கம்பம் வைக்க கூட அனுமதி இல்லைன்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க புலம்புனாங்க. டாஸ்மாக் மது தயாரிக்கிறதே திமுக தான்னு பொது மேடையிலேயே போட்டு உடைச்சாரு திருமாவளவன். இப்படியெல்லாம் பேசினா கூட்டணியில வச்சுக்கலாமான்னு மூத்த தலைவர்கள் திமுக மேலிடத்துல சொல்லியும் யாரும் கண்டுக்கல. அடுத்ததா போன தடவை மாதிரி இல்ல, இப்போ நாங்க 4 எம்எல்ஏ 2 எம்பி இருக்கோம், அதனால 10க்கும் குறையாம எம்எல்ஏ சீட்டு வேணும்னு விசிக கோரிக்கை வச்சிருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில சண்முகம் தலைவரா வந்த பிறகு திமுகவை அட்டாக் பண்றது அதிகமாயிடுச்சு. என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கிட்டே இருக்க முடியுமான்னு கொதிச்ச சண்முகம் திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றலைன்னு உண்மையை சொல்லியிருக்காரு. மாதம் மின் அளவீடு என்பது உங்க வீட்டில் எடுக்கப்படுதா? அப்பனா அந்த கோரிக்கை நிறைவேற்றலன்னு தான் அர்த்தம். குடிமனை மக்களுக்கு இப்பெல்லாம் குடிமனை பட்டா வழங்குவோம்னு அவங்க தான் சொன்னாங்க. அப்படியே அனகாபுத்தூரில் வெளியேற்ற நடவடிக்கை எடுக்குது. ஆகவே அவங்க அவங்க ஒருவேளை அவங்க கணக்கு வழக்கில் ஏதாவது பிரச்சனைன்னு தெரியல. 99% நிறைவேற்றணும்னு சொன்னால் மீதி 1% தான் இந்த மொத்த கோரிக்கை வருதான்றது எனக்கு தெரியல. ஆனால் மிச்சம் இருக்கிற எல்லா வாக்குறுதிகளுமே மக்களிடமிருந்து கருத்துக்களை பெற்றுத்தான் அந்த தேர்தல் அறிக்கை என்பதே தயாரிக்கப்பட்டது. அதையெல்லாம் ஏற்றுத்தான் அவர்கள் அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார்கள். ஆகவே அதில் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தது. கொடுத்த சீட்டை வாங்குற இடத்துல இல்ல, எங்களுக்கு டபுள் டிஜிட்ல சீட் கொடுக்கணும்னு திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்திருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில திமுகவுக்கு ஜால்ரா போடும் முத்தரசனை மாத்தணும், கூடுதலா சீட்டு வாங்கி தரணும்னு டெல்லி மூலமா பேச்சுவார்த்தை நடக்குது. காங்கிரஸ் கட்சியில ஆள் இல்லாததால கொடுத்த சீட்ல நிப்போம்னு சத்தம் இல்லாம இருக்காங்களாம். வைகோவுக்கு எம்பி சீட் கொடுக்கல, 20 தொகுதி கேட்டு வாங்குங்கன்னு மதிமுக மூத்த நிர்வாகிகள் இப்பவே பேச்சுவார்த்தையை தொடங்கிட்டாங்களாம். திமுக கட்சிக்குள்ள உதயநிதி, சபரீசன், கனிமொழி 3 பேருமே போட்டி போட்டு அதிகாரம் பண்றதால உட்கட்சி மட்டும் இல்லாம கூட்டணி கட்சிகளும் பாதிக்கப்படுறாங்களாம். திமுக கூட்டணியில இருந்து வெளியேறினா போறதுக்கு இடம் இருக்குங்கிற தைரியத்துல கூட்டணி கட்சிகளே குழப்பத்தை உண்டாக்க திமுகலையும் பேச்சுவார்த்தைக்கு ஆள் அனுப்பியிருக்காங்க. போன தடவை கூட்டணி கட்சிகளை எல்லாம் அமைச்சர் KN நேருவும் MP TR பாலுவும் கவனிச்சாங்களாம். இந்த தடவை மறுபடியும் எங்களை ஏமாத்த முடியாதுன்னு அவங்க சொன்னதால அமைச்சர் ஏவ வேலு, MP R ராசா தலைமையில கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கிடைக்கிறது கிடைச்சா கூட்டணி தொடரலாம்னு ஒரு பக்கம் சொன்னாலும் ஜெயிக்கிற பக்கம் போகலாமேன்னு தாவர ஐடியாவில் CPM, VCK 2 கட்சியும் உறுதியா இருக்காங்களாம். இதையெல்லாம் கேள்விப்பட்ட உதயநிதி அவங்க அப்பா கிட்ட கமல்ஹாசன் ஒருத்தர் போதும், எல்லாத்தையும் சமாளிப்பாரு, மற்ற விஷயங்கள் தம்பிகள் பார்த்துப்பாங்க, கூட்டணிக்காக ரொம்ப கஷ்டப்பட வேணாம்னு அப்பாவுக்கு தைரியம் சொன்னாராம். தம்பிகளை நம்பி கெட்டது போதும்னு அப்பாவும் குழப்பத்திலே இருக்காராம். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.